கிளாஸ் வந்து ஆல்ரெடி நடத்திட்டு பட் சில டவுட்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீமிங் ப்ரோவோட இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா லாகின் கேட்கும், அப்புறம் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் ப்ரோவை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணிருப்பாங்க. ஸ்ட்ரீமிங் ப்ரோக்கு யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, அதுலயும் வந்துட்டு நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். இங்க டவுன்லோட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு இதாவே டவுன்லோட் ஆயிருக்கும், ஏபிகேவாவே டவுன்லோட் ஆயிருக்கும். ஸோ அதை நீங்க ஒவ்வொரு தடவையும் ஏதாவது சைட்டை பத்தி பார்க்கணும் அப்படின்னா உள்ள அப்டேட் பண்ணிட்டு ஆன் பேஜ் எரர், டெக்னிக்கல் எரர்லாம் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். என்னென்ன எரர்ஸ் இருக்கு, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறதும் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூஆர்எல் வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் க்ரால் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன எரர் இருக்கு அப்படிங்கறது வந்து அதுக்கான ஸோ இது க்ரால் பண்றதுக்கு அந்த சைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து டைம் எடுத்துக்கும். பேஜஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா டக்குன்னு க்ரால் ஆகி வந்துடும். மோர் தென் 400 இருக்கு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். 500 யூஆர்எல்ஸ் மட்டும்தான் இது வந்து ரீட் பண்ணி கொண்டு வரும். அந்த 500ல என்னென்ன எரர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் கொண்டு வரும். மோர் தென் 500 அப்படிங்கிறப்ப நீங்க ப்ரீமியம் போற மாதிரி இருக்கும். இ-காமர்ஸ் சைட்லாம் வந்துட்டு பேஜஸ் நிறையவே வச்சிருப்பாங்க. ஒரு சில இ-காமர்ஸ் சைட்ஸ்ல வந்துட்டு இது ப்ரீமியமா தான் மோஸ்ட்லி வச்சிருப்பாங்க. அது செக் பண்ற முடியும். கிளைண்டோட சைட் இது இந்த ப்ரிப்ரேஷன் ரிவ்யூ .com அப்படிங்கிறது. இதுல சைட் ஆடிட் பண்றீங்க அப்படின்னா சைட் ஆடிட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா ஓவர் வியூ தான் பார்க்கணும். இந்த கம்பெனி வந்து என்ன பண்றாங்க, எவ்வளவு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உங்களோட டொமைன் வேல்யூ வந்து எவ்வளவு இருக்கு, இந்த இமேஜஸ் எல்லாம் வந்து கரெக்டா வச்சிருக்காங்களா, வேர்ட் கவுண்ட் எல்லாம் கரெக்டா வச்சிருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் நீங்க செக் பண்ற மாதிரி வரும். எடுத்த உடனே இந்த மெனு இது வந்து ஹீரோ செக்ஷன் சொல்லுவாங்க. இந்த ஹீரோ செக்ஷன்ல பார்த்தாலே கலர் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. ஓகே, அந்த இமேஜஸ் வந்து ப்ராப்பரா இல்லாத மாதிரி இருக்கு. இமேஜஸோட பிக்சல்ஸும் வந்து அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க இதுல கீவேர்டு இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இவங்க வந்து டெஸ்ட், ஜிஆர்இ, ஜிமெட் இதெல்லாம் வந்துட்டு ப்ரொவைட் பண்றவங்க. ஸோ அதுக்குன்னு அந்த கோச்சிங் சென்டர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தா ஓகே, இல்லாட்டி லொகேஷன் பேஸ்டா போயிருந்தா ஓகே. அந்த மாதிரி இது பண்ணலாம் பார்க்கணும்.
நெக்ஸ்ட் வந்து சிடிஏ வச்சிருக்காங்க, அப்புறம் வந்து இந்த H1 கரெக்டா வச்சிருக்காங்களா, இந்த மாதிரி டீடைல்ஸ் தான் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். இதுல வந்துட்டு எஸ்இஓ மெட்டா இன் ஒன் கிளிக் அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு சம்மரிஸ்ல வந்துட்டு வந்துடும். டைட்டில் வந்து எவ்வளவு வச்சிருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட் மோஸ்ட்லி யாரும் கொடுக்க மாட்டாங்க, மிஸ்ஸிங்ல தான் வரும். ஏன்னா அந்த கீவேர்ட்ஸ் வந்து காம்படிட்டர் யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதங்காட்டி இது வந்து ஹைட் பண்ணி தான் வைப்பாங்க. நெக்ஸ்ட் கெனானிக்கல் டேக் ப்ராப்பரா இருக்கா, ரோபோட்டிக்ஸ் ப்ராப்பரா இருக்கா, H1 எவ்வளவு வச்சிருக்காங்க, H2 H3 இந்த கவுண்ட்லாம் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். இமேஜஸ் வந்து எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஹைராக்கி ஃபார்மேட் வந்து ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். H1 வந்து எப்பவுமே ஒரு பேஜ் பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்லயே வர மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் H2 H5 எல்லாம் ஆட் பண்ணிட்டு இவங்க 6th லைன்லயோ 7th லைன்லயோ தான் H1 வச்சிருக்காங்க. இதுவே ஒரு மிஸ்டேக் தான். எடுத்தோடனே ஹைராக்கி ஃபார்மேட் வந்து ப்ராப்பரா இருக்கணும். H1 வந்து ஒரு தடவை தான் யூஸ் பண்ணும், அதுக்கு கீழே H2 வரணும், அந்த சப்ஹெட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு H3ல வரணும். ஸோ அது வந்து நீங்க ப்ராப்பரா நோட்டீஸ் பண்ணணும். ஸோ இங்க வந்துட்டு இது ஒரு எரரா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த எரர், அதாவது ஹீரோ செக்ஷன் வந்து ப்ராப்பரா இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஹைராக்கி ஃபார்மேட் கரெக்டா இல்லை. சம்மரிஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 63 கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீவேர்ட் வந்து லாங்குவேஜ் ட்ரைனிங் இன் அபுதாபி அப்படிங்கிறது தான் எங்களோட கீவேர்டா இருக்கணும். ஸோ இது போட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க எவ்வளவு தடவை டென்சிட்டி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. இது வந்து ஹெட்டிங் செக்ஷன்ஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல கண்டென்ட்ல வந்து அவ்வளோக்கு இவங்க ஆட் பண்ணல. ஸோ அந்த கீவேர்டோட இது வந்து அவங்க கரெக்டா கொடுக்கல. மெட்டா டேக்ஸ்ல என்ன கீவேர்டோ டார்கெட்டிங் கீவேர்ட் வந்து அவங்க ப்ராப்பரா கொடுக்கல. இதுவும் வந்துட்டு ஒரு மிஸ்டேக் தான். H1ல மட்டும் ஆட் பண்ணிட்டு அந்த டென்சிட்டியை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாதது கண்டென்ட்ல. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு எரர்ஸா பார்ப்பீங்க. எடுத்தோடனே வந்து ஆன் பேஜ் எரர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் ஆஃப் பேஜுக்கு போங்க, கண்டென்ட்டோட டெப்த் ப்ராப்பரா இருக்காங்கிறத பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் எஸ்யூ சைடு போகுது. எடுத்தோடனே ஆன் பேஜ், அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் பார்த்துட்டு, இல்ல நீங்க கண்டென்ட்டோட டெப்த் லாஸ்டா எடுத்தாலும் சரி. ஸோ இதுல மெயினா என்னென்ன நோட்டீஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஓவர்வியூ வந்துட்டு பார்ப்பீங்க. HTML எவ்வளோ, CSS, ஜாவா இதெல்லாம் வந்துட்டு என்னென்ன URLஸ்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்பீங்க. இஷ்யூ இது வந்து மெயினான காலம், SEO ரிலேட்டடா நீங்க பார்க்கறதுக்கு. இஷ்யூல வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் வந்து காமிக்கும். லாஸ்டா டோட்டலா எவ்வளவு எரர்ஸ் இருக்கு அப்படிங்கறது காமிக்கும். இதுல மெயினா வந்து நீங்க இஷ்யூ காலம்லயே இஷ்யூஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 6 இஷ்யூஸ் இருக்கு. இதை வந்து நீங்க எடுத்த உடனே கம்ப்ளீட் பண்ணணும். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அந்த மீடியம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு போற மாதிரி இருக்கும். H1 மிஸ் ஆகுறது, ப்ராப்பரான கெனானிக்கல் டேக் இல்லாதது, இமேஜ் ஆல்ட் வந்து மிஸ் ஆகுது, இமேஜ் ஆட்ரிபியூட்ஸ் வந்து மிஸ் ஆகுது, இதெல்லாமே வந்து நீங்க இம்பார்ட்டன்டா நோட்டீஸ் பண்ணி உடனே ரெக்டிஃபை பண்ண வேண்டிய ப்ராப்ளம்ஸ். இதே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி சைட்ஸ் போனீங்க அப்படின்னா இமேஜ் வந்து ஜாஸ்தியா இருக்கிறது, கண்டென்ட்டோட டெப்த் இல்லாம இருக்கிறது, டூப்ளிகேட் கண்டென்ட்டா இருக்கிறது, இது வந்துட்டு நீங்க இஷ்யூஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வருவீங்க. ஓகே, இது மோஸ்ட்லி வந்துட்டு ஆன் பேஜ்ல தான் வந்து வரும். இமேஜோட இது வந்து ப்ராப்பரா இல்ல, பிக்சல் வந்து ஜாஸ்தி இருக்கு, H1 வந்து மோர் தென் 70 கேரக்டர்ஸ்ல இருக்கு, H2 வந்து நிறைய வச்சிருக்காங்க, இல்ல H2வே இல்லாம இருக்குது, இந்த மாதிரி எல்லா இஷ்யூஸும் வந்துட்டு இங்க வந்து காமிக்கும். இதை கிளிக் பண்ணீங்க, ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் எடுத்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட URL, அதுக்கப்புறம் வந்து அந்த டைட்டில் எவ்வளவு கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட லென்த் என்ன அப்படிங்கறது காமிக்கும். இது இண்டெக்ஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு இஷ்யூஸ் இருக்கும். ரைட் சைடு கிளிக் பண்ணீங்க, அந்த பர்டிகுலரா அந்த URL கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து என்னென்ன இஷ்யூ இருக்கு, அதோட அட்ரஸ் என்ன, அது எந்த URL பர்டிகுலரா இருக்கு, அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கலாம். வார்னிங்ஸ் வந்துட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி டெக்னிக்கல் சைஸ் தான். டெவலப்பருக்கு தான் நீங்க மூவ் பண்ணும். இதுல என்னென்ன இஷ்யூ இருக்கும் அப்படின்னா H1 இஷ்யூ இருக்கும், அப்புறம் கெனானிக்கல் வந்து ப்ராப்பரா இல்லாட்டினாலும் இங்க வந்துட்டு காமிக்கும், சீக்வன்ஸ் வந்து ப்ராப்பரா இல்லை, இன்டர்னலோட லிங்க் வந்துட்டு நோ ஃபாலோல இருக்கு, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து காமிக்கும். ஓகே, இது மெயினா ஸ்ட்ரீமிங் ப்ராப்ளம் நீங்க இதுதான் பார்ப்பீங்க. இதுல உங்களுக்கு அடிஷனலா என்னென்ன டீடைல்ஸ் இருக்கும் அப்படின்னா இந்த என்னென்ன இஷ்யூ அப்படிங்கறத மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். இல்ல இந்த இமேஜ்ல வந்து 100 KB மேல இருக்கிறத நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி
டிசைனர்ஸ்க்கோ இல்லை வந்துட்டு இமேஜ் யார் ஹேண்டில் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டா ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடலாம், அந்த சேஞ்சஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகே, இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். செக்யூரிட்டி ஹெச்எஸ்டி அட்ரஸ் இது ஃபுல்லுமே வந்துட்டு டெவலப்பர்ஸ் பார்க்கறது. டெவலப்பிங் சைடு வர எரர்ஸ் தான் வந்து இந்த வார்னிங்ஸ் தான் மோஸ்ட்லி வரும். ஸோ இது டெவலப்பர்ஸ் கிட்ட நீங்க போய் பண்ணுறது. இது மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு அப்படிங்கறத நீங்க அவங்க கிட்ட நோட்டீஸ், அதாவது அவங்களுக்கு தெரியப்படுத்தீங்க நமக்கு. ஆமா, இந்த மாதிரி எரர்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். இதுல வேற இந்த சைடு இதுவா எரர்ஸ் எல்லாம் காமிக்குது. நீங்க பாத்து அப்படின்னா இது வந்து பேஜோட டைட்டில் வந்து மெட்டா டைட்டில் தான் மெயின் பண்ணுது. ஸோ இது 63 லென்த் இருக்கு, 87 லென்த் இருக்கு அப்படிங்கறத காமிக்குது. இது ஓகேவா இருக்கிறத காமிக்காது. என்னென்ன எரர் இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்துட்டு வந்து காமிக்கும். இல்ல வர்றது எல்லாமே எரர்ஸ் தான். அந்த எரரை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், இது வந்து டெவலப்பரோட எரரா இல்ல வந்து டிசைனர்ஸோட எரரா அப்படிங்கறத நீங்க டாக்குமெண்டா ஷேர் பண்ணுவீங்க. சரி, அவ்வளவுதான் கிளாஸ் முடிச்சு. வேற டவுட்ஸ் இது உண்மை. அதுதான் சொல்றேன். இது என்ன பிரச்சனை? இமேஜஸ் வந்து ஸ்ட்ரக்சர் இதுல உனக்கு இஷ்யூஸ் வரும். இது சைட் ஸ்ட்ரக்சர்ல இருந்துட்டு அந்த யூஆர்எல் உங்களுக்கு இந்த இமேஜ் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிடும். அது நீ அந்த யூஆர்எல் போட்டு பேஸ்ட் பண்ணி யூஆர்எல் உள்ள போய் பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் ஓபன் ஆகும். இப்ப என்னன்னா H2 மிஸ்ஸிங்னு சொல்லி வருதா, அதை கிளிக் பண்ணினா அந்த யூஆர்எல்ஸ் எல்லாமே காட்டும். H2 மிஸ்ஸிங் பேஜோட யூஆர்எல் ஃபுல்லா அதுல நீ போய் கிளிக் பண்ணி ஆல் இன் ஒன் எஸ்இஓ இருக்குல்ல, அந்த குடுத்தீங்கன்னா அந்த பேஜ்ல H2 மிஸ்ஸிங்னு காட்டும். அப்ப அந்த பேஜ்ல H2 இருக்காது. நீங்க தான் ப்ராப்ளம்ஸ் எங்க ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அங்க காட்டும். தான் காட்டும். அந்த யூஆர்எல் போய் நம்ம தான் பார்த்தோம். இமேஜஸ் எதுமே உங்களுக்கு இஷ்யூஸா வரல. அவ என்ன சொல்றாருன்னா இஷ்யூவான இமேஜ் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகலன்னு கேக்குறாரு. இவனுக்கு தான் இமேஜ் இஷ்யூவே இல்லையே, சைட் ஸ்ட்ரக்சர்ல தான் நான் பார்த்தேன். அவர் நார்மலாவே இமேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு கேக்குறாரு. இந்த பேஜ்ல இந்த இஷ்யூவே இல்ல. இல்ல அவங்களோட क्वेश्चनே வேற. அதானா ரிஷியாரா புரியுதா? அவங்க சொன்னது ஓகேதான். அதுக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது கிளிக் பண்ணா இமேஜ் லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க்ல வந்துட்டு என்ன ப்ராப்ளம்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, வந்துட்டு அந்த இமேஜ் செக்ஷன் கூட ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதான்னு கேட்கறேன். இது எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆல் டெக்ஸ்ட் இருக்கு. இமேஜஸ் போட்டு ஆல் டெக்ஸ்ட் ஆல் ஆட்ரிபியூட்ஸ் வருது. இமேஜஸ்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஆல்னால உங்களுக்கு ஆல் ஆட்ரிபியூட்ஸ்லயும் ஆல் இமேஜஸ் வந்து பிரச்சனை. இதை ரெக்டிஃபை பண்ணா இந்த எரர் போகும். வேற இமேஜஸ் வந்துட்டு நீ கரெக்டான கேபிஸ்ல தான் வந்துட்டு போகும். வெப் ஃபார்மேட்ல கரெக்டா இதை தாண்டி வருது. இதுதான் ஃபோன் பண்ணேன். 10 நிமிஷம் சரி, வேற ஏதாவது இல்ல கப்ல சைட் ஆர்டருக்கு மட்டும் நான் குரூப்ல தனியா இது பண்ணிச்சுருக்கேன். இது